வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 29ஆம் கெஸ்ஸிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 60642 இதுதான் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 2 நம்பர் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து 732, இன்னொன்று 782. ரெண்டுலேயுமே நமக்கு சி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு சி போர்டு மட்டும் நமக்கு எல்லா போர்ட்லேயுமே கரெக்டாக இறங்கியிருக்கு. ஸோ ஏபி வந்து இறங்கல கரெக்டாக. ஸோ அதில் வந்து நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 9449, 9559 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 759, இன்னொன்று நம்பர் பார்த்தீங்கன்னா 204, 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 173765 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 0660, 98810 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 908453 கிடச்சிருக்கு. டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 29ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 60207 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் டேரெக்டாக 2 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் டேரெக்டாக 7 பாஸ் ஆகிருக்கு. ஏசி நமக்கு 27 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 237 கொடுத்துருந்துருக்கேன், 287 கொடுத்தேன். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பாஸ். ஆனால் நமக்கு பி போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நான் 3யும் கொடுத்துருக்கேன், 8ம் கொடுத்துருக்கேன். ஆனால் 0 கொடுக்கல. ஸோ 0 தான் ரிசல்ட்டாக வந்துச்சு. ஸோ இது நமக்கு நடுவில் பி போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் 94490550 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 405509 கிடச்சிருக்கு. 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தாலும் டியரோடது. 29ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 43292 இது ரிசல்ட்டாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே நான் அந்த 222 நம்பரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து 22 அடிச்சிருக்கான். ஸோ 22 வரவே வராதுன்னு நினச்சோம். நிறைய பேர் நினச்சிருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் நினச்சதும் உண்டு. பாதி பேர் நினச்சிருப்பீங்க, பாதி பேர் நினச்சிருக்க மாட்டேங்க. 22 வராதுன்னு நினச்சிருப்பீங்க, நடுன்னு நினச்சிருப்பீங்க. 22 ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சிருக்கான். ஸோ நானும் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் அடிப்பான்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி அடிச்சிருக்காங்க. ஸோ 2 நாள் டைம் இருக்குது. மறுபடியும் அந்த 22 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் 22 மறுபடியும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பி போர்டில் 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 22 நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் அது மேட்ச் ஆகலை. பி போர்டு 9 கொடுத்துருந்தா அது மேட்ச் ஆகிருக்கு. 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் 79975335 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 5230878 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஃபாலோ நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ நம்பர்னு பார்த்தோம்னா நமக்கு
ஃபாலோ நம்பர் நாளைக்கு 5. ஸோ ஆல் போர்டில் நமக்கு 5 வந்து நாளைக்கு ஃபாலோ நம்பராக இருக்குது. ஸோ உங்கள் கெஸிங்கில் எந்த ஷோலாம் உங்களுக்கு 5 ஃபாலோ நம்பராக 5 வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஷோவில் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.